உழைப்பாளர் தினத்தை ஒட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தொழிற்சங்க கொடியை ஏற்றி வைத்து நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவனிடம் கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். தேமுதிக அலுவலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வு பற்றிய கள விவரங்கள் என்ன, விவரிங்க. நாடு முழுவதும் மே 1 உழைப்பாளர் தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தொழிலாளர்கள் பலர் பல்வேறு பகுதிகளில் இந்த தொழிலாளர் தினத்தை கொண்டாடி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அரசியல் கட்சியினரும் அவர்கள் சார்ந்த தொழிற்சங்க பிரதிநிதிகளை அழைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் இந்த மே 1 தொழிலாளர் தினத்தை கொண்டாடி வரக்கூடிய சூழலையும் பார்க்க முடியுது. இந்த நிலையில்தான் சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்தில் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு கட்சியுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கொடியேற்றி வைத்து தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் தொடர்ச்சியாக புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இதன் பின்னர் தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கு தேமுதிகவின் சார்பில் பல்வேறு நலத்திட்டங்கள் என்பது வழங்கப்பட்டு வந்தது. குறிப்பாக தொண்டர்களுக்கு உதவித்தொகை மற்றும் சீருடைகளை வழங்கி தொடர்ந்து தொழிற்சங்க நிர்வாகத்தினருடன் தேமுதிக தொழிற்சங்கத்தினருக்கான அடையாள அட்டையும் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அமர்ந்து உணவருந்தினார். தொடர்ச்சியாக தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களையும் வழங்கியிருந்தார். தொடர்ச்சியாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் ஸ்ட்ராங் ரூம்கள்ல பாதுகாப்பு ஏற்பாடுகளை வலுப்படுத்த வேண்டும். குறிப்பாக வாக்கு எண்ணும் நாளிலிருந்து எந்த பிரச்சனையும் ஏற்படாத வகையில் தேர்தல் ஆணையம் முறையான திட்டமிடலுடன் செயல்பட வேண்டும் உள்ளிட்டவற்றை முன்னிறுத்தி செய்தியாளர்களிடம் பல்வேறு தகவல்களை தெரிவித்திருந்தார். விரிவான விவரங்களுக்கு நன்றி தாய்மான்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.